அன்னைக்கு ஒரு நாள் லஞ்சுக்கு மஷ்ரூம் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் தான் பண்ணியிருந்தேன். ஆனா கரெக்ட்டா தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா என்னன்னு தெரியல. அந்த டைம் வரும்போது எனக்கு இத பண்ணணுமா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சுடுச்சு. பொதுவா சொல்லுவாங்கல்ல, எந்த சாப்பாடுமே நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட, ஒரு அன்போட சமைச்சு குடுக்கும்போது அது நல்லா டேஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி இன்னைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லி செய்யும்போதே கடுப்புல எல்லாத்தையும் இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளி கொட்டி தான் பண்ணேன். பட் பரவால்ல சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கே ஆச்சரியமா போயிடுச்சு. சரி பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு, எப்பவுமே வந்து லஞ்ச் ரெடி பண்ண போறேன் அப்படின்னா, பிஃபோர், ஆஃப்டர் 2 டைமும் வந்து கிச்சன லைட்டா கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வேலைய செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த மாரி பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸா இருக்க மாரி இருக்கும். கொலா முலான்னு மூளைக்கு ஒரு பாத்திரத்த வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அதுவே இன்னும் கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். அப்படிலாம் இருந்துமே அன்னைக்கு கொஞ்சம் எனக்கு மைண்ட் செட் சரியில்ல. இருந்தாலும் எப்படியோ ஒரு வழியா அந்த பிரியாணி கூட போராடி ஏதோ பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டோம். சைட் டிஷ் வந்து திடீர்னு தோணுச்சு. சரி பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வாழைக்காய் நெறையா இருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.